இந்த ரெண்டு சம்மே ஒரே மாடல் தான். அதாவது the sum of odd numbers, அதாவது ஒற்றைப்படை எண்களோட கூடுதலை கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டால் என் ஸ்கொயர். என்னன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அதாவது எத்தனை ஒற்றைப்படை எண்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சா போது சம்ம முடிச்சிடலாம். ஸோ இந்த சம்மில் 1 + 3 + 5 + டாட் டாட் 55, அதாவது 55 ஒற்றைப்படை எண்களை கூட்டுனா எவ்வளோ கூடுதல்னு கண்டுபிடிக்க சொல்கிறான். ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு இந்த சம்மில் டேரெக்டாகவே தெரிஞ்சிச்சு. மொத்தம் 55. இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 5 5s are 25, 5 6 are 30. இது ஷார்ட்கட்டில் நான் போட்டேன். ஸோ 55 ஸ்கொயர் பண்ணால் 3025. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த சம்மை பாருங்களேன். அடுத்த சம்மில் என்ன கொடுத்துருக்கா? 1 + 3 + 5 + டாட் டாட் +55, அதாவது லாஸ்ட் டேர்ம் தான் கொடுத்துருக்கான். இதில் எவ்வளோ ஒற்றைப்படை எண்கள் இருக்குது அப்படின்னு தெரில. ஸோ அப்போ அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ n = L - A / D + 1. n கண்டுபிடிக்க ஃபார்முலா இது. என்னன்னா என்னது? எல்லுனா என்னது? லாஸ்ட் டேர்ம். இங்கே லாஸ்ட் டேர்ம் என்னது? 55. ஏனா 1, இதான் A1. Dனா 2க்கு இடையில ஒரு டிஃப்ரென்ஸு. அப்போ 3ல் 1 போச்சுன்னா 2 + 1. அப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்? 55ல் 1 போச்சுன்னா 54 / 2 + 1. ஸோ அடித்தா 27. ஸோ ஆன்சர் 27 + 1 28. இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன? இப்போ n கிடச்சிருச்சா? இப்போ ஃபார்முலா என்ன? n ஸ்கொயர் தானே. அப்போ 28 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 784. அவ்வளோதான் ஆன்சர்.